டிவிகே மதுரை மாநாடுக்கு போவோமா? வாங்க போவோமா? தேர்ட் பிளாக். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து எங்க இருந்தா, அதாவது அந்த தென்மாவட்டம் வழியா வர்றவங்க மதுரையில இருந்து வர்ற வழியும் சென்டர் பாயிண்ட்ல நிக்கிறோம். இது நேரா போனா சுங்கோடி சாலை தான். ஸோ வர ஆகஸ்ட் 25 மாநாடு 21க்கு மாறிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 21 மாநாடுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, வேலைகள் பரவலாக போயிட்டு இருக்கின்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 2 வீடியோ கொடுத்துருக்கோம். மதுரை வழியாந்து வரவங்க எப்படி வரணுன்றதும், தென்மாவட்டம் வழியா வரவங்களும் எப்படி வரணும்னு சொல்லி 2 வீடியோ கொடுத்துருக்கோம். 2 வீடியோக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மக்களே. அண்ட் உங்களுக்கான இந்த வீடியோ தான் தேர்ட் வீடியோ கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பெங்களூர்லேருந்து எப்படி வருது, சென்னையிலேருந்து எப்படி வருதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரே வழி ரூட் தான். ஸோ மதுரையிலேருந்து வர்ற வழி ரூட் தான் கட்டாகும். அண்ட் தென்மாவட்டம் வழியா வரீங்கன்னா வாங்க. ஸோ நிறைய வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு வருது, டிரான்ஸ்போர்ட்லேருந்து எடுத்து வருது நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஏரியாவில் மதுரை டிரான்ஸ்போர்ட்டுக்கு எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஸோ அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்ன மிஸ் பண்ணி போனோம் அது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ இப்போ டிவிகே மாநாடுக்கு போகலாமா? ஸோ ஆகஸ்ட் 21 மாநாடு நடக்கிறப்ப எப்படியும் டிராஃபிக் ஜாம் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஒரு சாம்பிள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக தென் மாவட்டம் வழியாக வரவங்களும் மதுரையிலேருந்து வரவங்களும் ஸோ கண்டிப்பாக வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரஷ்ஷான டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா இந்த இடம் எவ்வளோ பிளாக் ஆகுன்றதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அதே மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் போங்க. விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி ஒரு நாள் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வெனஸ்டே இன்னைக்கு வந்து நம்ம தூத்துக்குடி பைபாஸ் ஹைவேஸில் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா டிவிகே மாநாடுக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஸோ என்ன வேலைகள் போய்கிட்டு இருக்குன்றத இன்னைக்கு வீடியோவாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஆகஸ்ட் 6 வெனஸ்டே பதிவு பண்ணுறோம். ஏன் நான் ரிப்பீட் சொல்கிறேன்னா சில கமெண்ட்ஸ்லாம் வருது, ஏற்கனவே நீங்கள் எடுத்த வீடியோவை நீங்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால எங்களுக்கு நீங்கள் ஃபேக்காக பண்ணுறீங்கன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரோடு ஒன்று தான், வீடியோ குவாலிட்டி ஒன்று தான். ஸோ அதனால நான் உங்களுக்காக ஒரு கிளாரிட்டி பண்ணுறதுக்காக இன்னைக்கு நாங்கள் டேட்டை பதிவு பண்ணுறோம். ஆகஸ்ட் 25ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மாநாடு. ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 21. ஸோ ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்க போகிற இந்த டிவிகே மதுரை மாநாடுக்கு ஸோ எல்லாரும் வந்து சேஃப் அண்ட் சேஃப்டியாக வாங்க. ஏன் நான் எல்லா வீடியோவும் சேஃப்டியாக சொல்கிறேன்னா, ஸோ உங்கள் பாதுகாப்புடன் பொறுப்புடன் நீங்கள் வந்தால் மட்டும்தான் டிவிகே மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும். பேரை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது. ஸோ எல்லாரும் வர்றப்போ டிரைவில் வர்றப்ப ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான். ஸோ ஏன்னா போன தடவை விக்கிரவாண்டி மாநாட்டில் ஸோ பைபாஸில் ட்ராவல் பண்ணி ஆக்சிடென்ட்டான இறந்து போனாங்க. ஸோ நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால சேஃப் அண்ட் சேஃப்டியாக வாங்க டிவிகே மாநாடுக்கு. ஸோ வர்றவங்க தாராளமாக விஜய் அண்ணாவை பாருங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸோ போங்க. அண்ட் டிவிகேவோட ஓட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறேன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் ஓட்டு போகிற ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன் பண்ணுறது தான் இல்லை யாருக்கு ஓட்டு போடுறது தெரிய வரும். ஸோ டிவிகே 2026 யாருன்றதா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாராபத்தி இந்த ஊருக்கு வந்தாச்சு. ஸோ மாநாடுக்கு நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 வீடியோவும் கொடுத்தாச்சு. அந்த 2 வீடியோக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல். ஸோ உள்ளே போக 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 ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே போனோடனே வேலைக்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தாலே தெரியுது ரோடு கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப கொஞ்சம் குழிமலமாக இருந்துச்சு. வண்டி போக போக வந்து ஃபைனலி பிரம்மாண்டமான டிவிகே ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ விஜய் நடக்கிற ரேம்ப் வாக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான இருக்குது. விக்கிரவாண்டி மாநாடோட 3 மடங்கும் பெரிய மாநாடு. ஸோ 250 ஏக்கர், இது வந்து 350 ஏக்கர் லேண்டில் மாநாடு போது. ஸோ பேலன்ஸ் வந்து 250ல் வந்து பார்க்கிங் வசதி அண்ட் இன்னும் மோர் தென் வந்து லேண்ட் வாங்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நாள் கம்மியாக இருக்கிறனால வாங்குவானு தெரில. பட் போக போகவே கூஸ்மிஸாக இருக்குது. ஸோ டிவிகே மாநாடு. ஸோ ஃபஸ்ட்டு விஜயோட வந்து அந்த கம்பு கட்டுற விழாவுக்கு வரும்போது எம்டி ஸ்பேஸு இது மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதோட சேர்த்து எல்லா இடமும் சேர்த்து பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ மன நிறைவாக இருக்குது. ஸோ டிவிகே மாநாடுக்கு வந்தாலும் எனக்கு ரொம்பவே பெரிய மகிழ்ச்சி. பாருங்க சுற்றி பண்ண எவ்வளோ இடம் லேண்டில் வெயில் ஆனால் கொளுத்தி எடுக்குது மக்களே. உண்மையிலே சூரிய சொல்லலாம் 8 மணிக்கு இவ்வளோ வெயில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுட்டு இருக்குது. அந்த வெயிலையும் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மக்களே ஃபைனலாக டிவிகே மாநாடுக்கு வந்தாச்சு. ஸோ வேற மாதிரி இருக்கு மக்களே, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி முன்னாடியே காலைங்க பதிச்சாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்து வாங்க, ரொம்ப வெயில் மக்களே, ரொம்பவே கொளுத்தடிக்குது. மணி 8:30 மணி ஆகுது. மணி 8:30 தான் ஆகுது. 8:30 மணிக்கு செம்ம வெயில். இந்த வெயில்லாம் எப்படி தான் மக்களே டிவிகே மாநாடு பார்க்குறதுன்றல அரங்கம் மதிரட்டுமே. ஸோ வாருண்ணே வேற லெவலாக இருக்குல்ல. மதுரை மாநில 2வது மாநாடு. ஸோ மதுரையில் நம்ம தென் மாவட்டம் வழியாக வர ரூட்டு எல்லாமே வர்ற ரூட்டெல்லாம் காமிச்சாச்சு. மதுரை வழியாக ரூட்டு காமிச்சாச்சு. ஸோ வாங்க அப்படியே
நான் எப்படி இருக்கு மாநாடு? ஸோ உள்ள வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்க மாநாடு? வெறித்தனமா இருக்கு. இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போன்னு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியல. எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ 50 லட்சம் மக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலதான் வருமா தவிர கம்மியா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. 2026ல நம்ம தாங்கிறது இது உறுதியாயிருச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் மாநாடே பயங்கரமா இருந்தது. இது மதுரை, சொல்லவே வேண்டியதில்லை. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. வெயிட் பண்ணுங்க. நாங்களும் ஆவலோட இருக்கோம். கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா தலையை பார்க்கறோம். என்ன வேணா பண்ணுவோம். இதுதான் உறுதி. உங்க ஓட்டு தளபதி விஜய் தான். தளபதிக்கு தான். எங்க ஃபேமிலி எல்லாமே தளபதிக்கு தான். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 26ல நம்ம ஆட்சி அமைக்க போறோம். உறுதி தான். பயப்பட வேண்டியதில்லை யாருமே. சூப்பர் சூப்பர். வெயிட்டிங். 21 கன்ஃபார்மா வரோம். நாங்க திருப்பத்தூர் மாவட்டம். நான் ஒர்க் பண்றது வந்து மதுரையில தான் ஒர்க் பண்றேன். கடை வச்சிருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டம். எங்க மாவட்டத்துல வந்து திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வந்து நவீன்குமார் அண்ணா. அவங்க தலைமையில வந்து ஆயிரக்கணக்கான பேர் வரோம். எங்க தலைமையில எங்க திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றியத்துல இருந்து ஒரு 200 பேர் வரும். 200 பேர் கிட்ட வருவீங்க. பஸ்ல இருந்து வரோம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ 21ல இருந்து எத்தனை மணிக்கு வர பிளான் பண்றீங்கன்னா? ஆனா அங்க வந்து ஊர்ல இருந்து தான் வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஊர்ல வந்து நைட்டு கிளம்புவோம். 21ஆம் தேதி காலையில மதியத்துக்குலாம் அங்க வந்துருவோம். இங்க வந்துடலாம் பிளான் பண்றீங்க. ஸோ உட்கார்ந்து உள்ள வந்துடலாம். இதுக்காக அவளால வந்துடும். எல்லாம் நம்ம எல்லாம் தளபதி வெறியனோட இருக்காங்க. ஓகே ஓகே. விஜய் நான் ஸ்பீச்சுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க? ஆனா அடுத்த முதல்வரே அவர் தானே. அடுத்த முதல்வரே அவர் தானே. ஓகே ஓகே. இதுல எந்த இதுவுமே மாற்றமே இல்லைண்ணே. சரி சரி. எல்லாம் தளபதிக்காக வெயிட்டிங். ஓகே. நான் இப்போ ஆகஸ்ட் 25 மாநாடுன்றது ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால வந்து 21 மாறிடுறாங்க. சரி, மாநாடுக்கே பண்றாங்க. பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா அது ஆளுங்கட்சி எல்லாருமே பண்றது தானே. அதுல வந்து அதுக்காக நம்ம எல்லா தடைகளையும் உடைத்து வருவானே. சூப்பர் சூப்பர். கன்ஃபார்ம் அப்ப கண்டிப்பா வரணும். சூப்பர் ரைட்.